ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். காவிரி பிரச்சனையில் இடிதாங்கி தலையிட வேண்டும் என்ற குரல் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த இடிதாங்கியின் தலை முழுவதும் பொடுகாக இருப்பதால் பொசுக்கென்று தலையிட்டு விட முடியுமா? எனவேதான் ஷாம்பு போட்டு குளித்து விட்டு முடிந்தால் பார்க்கலாம் என்று அமைதியாக காய் நகர்த்தி விட்டு ஆப்பமும் பாயாவுக்குமாக காவிரித்துக் கொண்டிருக்கிறேன். எதில் எப்போது எப்படி தலையை விட வேண்டும், எப்போது காலை வாரி விட வேண்டும், எப்படி கையை முடக்க வேண்டும் என்ற அண்டர்வேல்டு அரசியல் அறிந்தவன் என்பதை மறந்துவிட வேண்டும். வானம் மப்பும் மந்தாரமாக இருக்கிறது என்று வானிலை விஞ்ஞானிகள் வாயை திறக்கும் பட்சத்தில் உசாராகி விடுவான் இடிதாங்கி. அதுவும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் டன் கணக்கில் மழை பொழிகிறது என்று சொன்னவுடன் காவிரியில் தலையை காட்டத் தொடங்கி விடுவான் இடிதாங்கி. ஒகேனக்கலுக்கே சென்று காவிரியை தொட்டு வணங்கி நல்லா நடந்து போ என்று கடைமடைக்கு வழி அனுப்பி வைப்பவனும் அடியேன் தான். ஆக எப்போது எதற்காக குரல் கொடுக்க வேண்டும், எப்போது முக்காடு போட்டு உறங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதன் நிமித்தம் ஒருவரும் இடிதாங்கிக்கு டியூஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காவிரி பிரச்சனையில் கர்நாடகம் ஒரே கோர்ட்டுக்குள் நிற்கிறார்களே, அது இடிதாங்கியின் கண்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்கிறார். நியாயமான கேள்வி. ஆனால் அப்படி ஒரு கோடு போடுவதற்கான சாக்பீஸ் கிடைக்காமல் போனதற்காக இடிதாங்கி என்ன செய்வோம்? சாக்பீஸ் கிடைக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வீட்டுக்குள் இருந்து விடுவான். வெறும் தண்ணீரை பச்சை தண்ணி என்றும் பச்சை தண்ணியை கிரீன் டீ என்று அழைக்கும் விந்தையான உலகம் இது. இந்த விந்தையான உலகத்தில் அரசியல் எந்த சந்தையில் எப்படி கூவி வியாபாரம் செய்வது என்ற வித்தையை இடிதாங்கி அறிந்திருப்பதால் மற்றவர்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்படி கேள்வி கேட்பார்கள் என்றுதான் இடிதாங்கி இதுவரைக்கும் காவிரி தொடர்பாக எத்தனை தியாகங்கள் செய்திருக்கிறான் என்ற பட்டியலை தயாரித்து பத்திரமாக வைத்திருக்கிறார். காவிரி பிரச்சனைக்காக மணலில் இறங்கி எதிர்நீச்சல் அடிக்கலாம் என்று என் தொண்டர்களோடு சென்றான். முடிந்ததா? இடிதாங்கி மணலில் எதிர்நீச்சல் போட்டுவிடக்கூடாது என்று இரவோடு இரவாக மணலை அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் என்றால் காவிரி பிரச்சனையில் எப்படி ஒற்றுமை எதிர்பார்க்க முடியும்? ஆனாலும் ஆற்றில் மிச்சம் இருந்த களிமண்ணை எடுத்து மீசையில் பூசிக்கொண்டு வரலாற்றில் இடம் பிடித்தவன் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஓடாத ரயிலையே மறித்து ரயில்வே துறையின் பாராட்டை பெற்றவன் என்பதை ஊரும் உலகமும் அறியும். மற்ற மாநிலங்கள் போல் இங்கு ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் இடிதாங்கி ஏற்றுக்கொள்ள மாட்டான். எல்லோரும் ஆளுக்கு ஒரு பாதையில் பிரிந்து கிடப்பதில் ஒற்றுமை இருப்பதை ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள்? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை இருக்கலாம், ஆனால் பிரிந்து வாழ்ந்தால் கோடி லாபம் என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.